த்ரில்லர் மூவி. நம்ம தமிழ் சினிமால எத்தனையோ த்ரில்லர் படங்கள் வந்திருக்கு. ஆனா நாம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சில பெரிய நடிகரோட த்ரில்லர் படம் மட்டும் தான் பார்த்திருப்போம். மத்த சின்ன சின்ன ஹீரோ இல்ல புதுமுக ஹீரோவோட த்ரில்லர் படத்தெல்லாம் கண்டுக்காமலே போயிடும். அந்த மாதிரி இந்த வீடியோல சின்ன ஹீரோ இல்ல புதுமுக ஹீரோ நடிச்சு நல்லா இருக்கக்கூடிய எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு சில த்ரில்லர் படங்கள் தான் பார்க்க போறோம். முதல்ல இவன் வேற மாதிரி. இந்த படம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா விக்ரம் பிரபுவோட 2வது படம் தான் இவன் வேற மாதிரி படம். இந்த படம் 7 டிரெக்ஷன்ல 2013 ரிலீஸ் ஆச்சு. இவனுங்க லேங்க சார் படிச்சு உருப்பட போறானுங்க. எல்லாம் ரவுடி பசங்களா தான் வருவாங்க. உனக்கு என்ன தேவையில்லாத வேலை? அப்படியே நாடு திருத்த போறியா? மனசுல காந்தி நடப்பா? அடுத்து கணிதன். இது நம்ம அதர்வா படம். இதுவும் பயங்கரமான த்ரில்லர் படம் தான். சந்தோஷ் டைரக்ஷன்ல அதர்வா நடிப்புல 2014 வந்த படம் தான் இந்த கணிதன். இந்த மோசடியில் ஈடுபட்ட டாட் கன்சல்டன்சியின் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் போலீசார் இறங்கியுள்ளனர். டிகிரி சர்டிபிகேட் வச்சு ஃபோர்ஜரி பண்ணிருக்கான். 13 கோடி ரூபாய் பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி யோசி. இதுக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு கண்டுபிடி. நாம படிச்சு வாங்குற சர்டிபிகேட் வெறும் பேப்பர் மட்டும் இல்ல. நம்ம அடையாளத்தை நமக்கே தெரியாம எவனோ ஒருத்தன் திருடி யாரோ ஒருத்தனுக்கு வித்துட்டு இருக்கான். கண்டுபிடிக்கிறேன். மொத்த நெட்வொர்க்கையும் கண்டுபிடிக்கிறேன். அடுத்து அரிமா நம்பி. இதுவும் நம்ம விக்ரம் பிரபு படம் தான். இவன் வேற மாதிரி படத்துக்கு அப்புறம் 2014 ஆனந்த் சேகர் இயக்கத்துல விக்ரம் பிரபு நடிப்புல வந்த படம் தான் இந்த அரிமா நம்பி. வீட்டுல 2 பேரு கையில கத்தி கண்ணு. அர்ஜுன் கிருஷ்ணா அனாமிகா ரகுநாத்ன்ற 2 பேர் தேடி தான் இங்க வந்தோம். அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியும். அந்த பொண்ணு அந்த பையன் கில்தம் போத். இனிமே ஓட முடியாது. இதே போல நம்மள தான் தேடிட்டு இருக்காங்க. பயந்துருவாங்க. அடுத்த வத்திக்குச்சி. ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ல டைரக்டர் கின்ஸ்லின் இயக்கத்துல புதுமுக ஹீரோ வச்சு 2013 வந்த படம் தான் இந்த வத்திக்குச்சி. சும்மா சொல்லக்கூடாது, இது ஒரு பயங்கரமான படம். நான் சக்தி, ஷாரோட்டோ டிரைவர். எப்பவுமே நமக்கு நடந்தாதான் கஷ்டம், அடுத்தவனுக்கு நடந்தா அது வேடிக்கை. ஆளுங்களுக்கு தெரியாம பண்ணும். ஆனா ஆளுங்க நம்மளை சுத்தி முடிச்சுட்டு இருக்கும் போதே பண்ணும். அப்பதான் கண்டுக்க மாட்டாங்க. எந்த சத்தம் இல்லாம ஏறி அமைதியா இருக்கும்போது ஒரு சத்தம் போதும் காட்டி கொடுத்துரும். எனக்கு நடந்தது இப்போ இன்னொருத்தருக்கு நடக்க போகுது, இன்னும் குரூரமா. இதுல நான் என்ன பண்ண முடியும்? சொல்றதெல்லாம் உண்மையா இருந்திருந்தா இப்படி ஃப்ரீயா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்த முடியுமா? இந்நேரம் கொன்னு இருப்பாங்க. அடுத்து பயணம். 2011 நாகார்ஜுனா பிரகாஷ் நடிப்புல ராதாமோகன் இயக்கத்துல வந்த படம் தான் இந்த பயணம். இது சாதா பயணம் இல்லைங்க, இது ஒரு திகிலூட்டும் பயணம்.